ஸ்ரீ வைஷ்ணவ கோயில் ஒழுகாறுகளை விவரிக்கும் ஆகமங்களில் வைகானசம், பாஞ்சராத்திரம் முக்கியமானவைகளாகும். திருமலையில் தொன்மை காலம் தொட்டே திருமலையானுக்கு வைகானச ஆகம முறைப்படி அர்ச்சனை முதலான கைங்கரியங்கள் நடைபெற்று வருகின்றன. பகவானுக்கு பிரியமானவைகள் அசுவத மரம், அரசமரம், கபில பசு, துளசி, வைகானசன். வைகானசன் என்பவன் விகனச முனிவரின் வழியில் வந்து வைகானச முறைப்படி பெருமாளை ஆராதிப்பவர். இந்த 4 பேரும் பகவானுக்கு மிகவும் பிடித்தமானவர்கள். புராணங்களின்படி வைகானச மகரிஷியும் சரித்திரப்படி வைகானச அர்ச்சக சம்பிரதாயமான ஸ்ரீ கோபிநாத் தீட்சிதரும் ஸ்ரீனிவாசனுக்கு முதலில் அர்ச்சனை முதலான கைங்கரியங்களை நடத்தி வந்ததாக ஐதீகங்களும் பிரமாணங்களும் எடுத்துரைக்கின்றன. பத்ம புராணத்தில் கூட இது போன்ற குறிப்புகள் ஆங்காங்கே விரவி வந்துள்ளன. திருமலை திருக்கோயில் எவ்வளவு பழமை வாய்ந்ததோ அவ்வளவு பழமை வாய்ந்த வைகானச ஆகம சம்பிரதாயமும் உள்ளமை இதனால் நமக்கு தெரிய வருகின்றது. வால்மீகி ராமாயணத்தில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஆரண்யவாசத்துக்கு சென்றபோது அங்கே எத்தனையோ முனிவர்கள் ஸ்ரீராமனை சேவித்தார்கள். அவர்களில் வைகானசர்களும் கூட இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வைகானச ஆகம நூல் ஏற்பட உறுதுணையானவர்களில் அத்ரி, பிருகு, மரிஷி, காஷ்யபர், ஸ்ரீனிவாச மகி முதலானவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். பிருது சம்ஹிதை, அத்ரி சம்ஹிதை, மரிச்சி விமானார்ச்சன கல்பம், பிரகீர்ணாதிகாரம் முதலான நூல்கள் வைகானச ஆகம சம்பிரதாயங்களுக்கு மேற்கோள்களாக பயன்படுகின்றன. கிபி 10-11ஆம் நூற்றாண்டுகளில் திருமலையானுக்கு சேவை செய்யும் அர்ச்சனை, தீர்த்தம், புஷ்ப கைங்கரியங்களில் சீர்திருத்தம் செய்த பகவத் ராமானுஜரும் திருமலையில் வைகானச முறைப்படி கைங்கரியம் செய்வதில் எந்தவித மாற்றமும் செய்யவில்லை. புஷ்ப கைங்கரியம், சாற்றுமுறை முதலான கைங்கரியங்களையும் நிர்வகிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி இவை அனைத்தையும் சீரிய முறையில் நடைபெற ஏகாங்கியை நியமித்து ஜீயர்களின் நிர்வாகத்தையும் ஏற்படுத்தினார் ஸ்ரீராமானுஜர்.